கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே விளையாடிக் கொண்டிருந்த போது காணாமல் போன 3 வயது குழந்தை இரவு முழுவதும் சோளக்காட்டில் தவித்த நிலையில் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஹரிபிரசாத்திடம் கேட்கலாம். ஹரிபிரசாத், கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்க. நிச்சயமாக கள்ளக்குறிச்சி மாவட்ட எல்லை பகுதியான நயினார்பாளையம் கிராமத்தில் ஹரிகரன் என்பவரது 3 வயது மகள் கிருத்திஷா இவர் அந்த வீட்டின் அருகே விளையாடி கொண்டிருந்த போது திடீரென மாயமானார். இது குறித்து அவரது பெற்றோர் அருகில் உள்ள கீழ்குப்பம் காவல் நிலையத்தில் தங்களது மகளை காணவில்லை என புகார் அளித்தனர். உடனடியாக சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் அவர்கள் வீட்டின் அருகே உள்ள சிசிடிவி கேமராக்களை ஆராய்ந்த போது அந்த வீட்டின் அருகே சிறுமி விளையாடி கொண்டே அங்கு அருகாமையில் உள்ள கிணற்று பகுதிக்கு செல்வதை பார்த்து இரவு முழுவதும் சின்னசேலம் தீயணைப்பு துறையினர் உதவியுடன் கிணற்றில் சிறுமி உள்ளாரா என்பது குறித்து நவீன கேமராக்களை வைத்தும் அதிரடி சோதனையில் ஈடுபட்டு வந்தனர். ஒருபுறம் அந்த பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் வயல்வெளி பகுதியிலும் குழந்தையை இரவு முழுவதும் தேடியுள்ளனர். இரவு முழுவதும் ஊர் கூடி தேடிய போதிலும் குழந்தை கிடைக்காத நிலையில் அங்கு விளையாடி கொண்டிருந்த அந்த சிறுமியானது அருகில் உள்ள அங்க வீட்டின் அருகில் 1/2 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சோளக்காட்டு பகுதிக்கு வழி தவறி சென்றுள்ளது. இரவு முழுவதும் தாயை காணவில்லை என தவித்துக் கொண்டிருந்த அந்த சிறுமி ஒரு கட்டத்தில் உடல் அசைந்து அங்கே உறங்கியுள்ளது. மறுநாள் அந்த காட்டின் உரிமையாளர் அந்த சோளக்காட்டிற்கு சென்றபோது அங்கு சிறுமி உறங்கிக் கொண்டிருப்பதை பார்த்து உடனடியாக கீழ்குப்பம் காவல் நிலையத்திற்கும் அந்த சிறுமியின் பெற்றோருக்கும் தகவல் தெரிவித்து சிறுமியை மீட்டு அவரது பெற்றோர்களிடம் ஒப்படைத்தனர். தொடர்ந்து காணாமல் போன சிறுமி வழி தவறி சென்று ஒரு நாள் முழுவதும் சோளக்காட்டில் இருந்து மறுநாள் காலையில் காட்டின் உரிமையாளர் குழந்தையை மீட்டு பெற்றோரிடம் ஒப்படைத்துள்ளனர். மேலும் காவல்துறையினர் குழந்தைகள் வீட்டின் முன்பு விளையாடும் போது பெற்றோர்கள் குழந்தையின் மீது கவனமாக இருக்க வேண்டும் என்றும் இதுபோன்ற சம்பவங்கள் இனிவரும் காலங்களில் நடக்காமல் இருக்க வேண்டும் என்றும் பெற்றோருக்கு அறிவுரை வழங்கினர். தகவல்களுக்கு நன்றி ஹரிபிரசாத். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.